இப்போ கொஞ்சம் மாற்றம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் கலாதியா தான் தெரியும். காட்டையும் கடனுக்கிட வாங்குறோம் கடவுளே. பிச்சுமணி எனக்கு நான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அதுல தெரியும். நீங்க ஜெர்மனி தான் வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கிறீங்க. அப்பாவுக்கு தேவையில்லை. அப்பா இதுக்கு இது ஒன்றும் தொடர்பு இல்லை. அவன் என்ன படிக்காது கண்ட வேலை பார்த்துட்டு போனா அப்புறம் எந்த வேலை கட்டு போடும். நண்டி பேசுவா. என்ன ஊர் வழியா நடக்குது செய்திகளை பார்க்க தலைவடிக்குதுடாப்பா. அவர் தான் அடிச்சு தொம்பி இல்லாட்டி கூட சொந்த மனித கொடுக்க சொல்லுங்க. எங்கப்பா அவன் வழியில எங்க போட்டான் படியன்? அது சரி. நான் இப்போ 2-3 நாளா நோட் பண்ணி கொண்டு கொஞ்சம் காசு புழங்குது. நீ எதுவும் கொடுத்த நீ அவனுக்கு? என்னப்பா சொல்ற? எந்த பொக்கெட்டுக்கும் பர்ஸுக்கும் காசு எடுத்த மாதிரியும் தெரியல. இல்லாட்டி குறையிறது. இப்ப பார்த்தா குறையிற இல்ல காசு. நேற்று நல்லா மாறு. இதத்தான ஒரு வரிதான் சொல்றேன். மாறுதுண்டு அவனும் தண்ட வார்டுல திருக்கி விளையாட்டு செய்யறான். ஆனா இப்போ கொஞ்சம் மாற்றம் ஒன்று இருக்குது. கொஞ்சம் கலாதியா தான் தெரியும். காட்டையும் கடனுக்கிட வாங்குறோம் கடவுளே. நேற்று 2 ஷர்ட்டும் புதுசா எடுத்து கொண்டு போறானாப்பா. என்ன ஒரு நல்ல வேலையை போனா சந்தோஷம் தானாப்பா. ஹலோ வீட்டுக்காரு, 2 பேர் இருக்கார். வீட்டுக்காரு நிக்கிறீங்களா? 2 பேரப்பா இருக்கா. வாங்க வாங்க. நான் இன்னைக்கு பரவாயில்ல. டைகர் நான் நிக்கிறேன். உள்ள வாங்க. பிரச்சனை நான் நிக்கிறேன். பிரச்சனை நீங்க நிப்பீங்க. நாய் டைகர் தெரிஞ்சாக்கலாம். அப்படி செய்யக்கூடாது. உங்களோட இந்த ஊரெல்லாம் மாறிட்டு மாறி முந்தைய இருந்த மாதிரி இந்த சொந்தக்காரர் என்ன நான் இங்க தம்பியூரா இருக்கா பிச்சுமணி என்று சொல்லி அவனை தேடி பிச்சுமணியை தேடி வந்தீங்க. நான் அப்பா தான் பிச்சுமணி அப்பா. நீங்கள் பிச்சுமணி என்னன்னு தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு கண்ட மாதிரி பிச்சுமணி எனக்கு நான் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அதுல தெரியும். நான் ஜெர்மனில இருக்கிறேன். நீங்க ஜெர்மனி தான் வெளிநாட்டுல இருந்து வந்து நிக்கிறீங்க. இங்க டீ கீய போடப்பா. இல்ல சோடா கடந்தா கொண்டு வாப்பா. சோடா படியன ஒரு கோல் அடிச்சு கூப்பிடுறேன். எங்க போயிட்டான் அவன்? வீட்டுல ஆக்கள் தேடி வந்தவருக்கு என்ன கடைக்கு அவரு கல்வன் எப்படி இருந்த ஊர் என்ன இதுல நான் முந்தி வந்துட்டு போனாங்க. அது இப்ப எவ்வளவு மாற்றமா இருக்கு. என்ன செய்யறது? ஆக்கள் எல்லாம் நீங்க கனகாலமா போய் அதுல நான் 2009க்கு பிறகுதான். 2009 வருதானே? 15 வருஷம் வருது. அப்ப மகனே இப்படி சும்மா இருக்கிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை. இப்படியே ஊர்ல இப்ப உங்க ஊர்லான்னு போய் நிப்பாரு. எங்கேயாச்சும் போய் நிக்கிறது, வழியோட நிக்கிறது இப்படியே. பேசாரு நீ எனக்கு தெரியும் கதைக்கிறது. ஆக்கள் வீட்டுக்கு வந்து சோடா கடை எடுத்து வாப்பா. நான் நீங்கள் வேற அவன் சொந்தக்காரர் யாரும் ஒரு எங்களுக்கு மகன் தானே. நான் பெருசா வீட்டுக்காரி இந்த வீட்டு கங்காலைய பெருசா போறது இல்லை. அப்படி நீங்கள் ஜெர்மன்ல இருந்து இப்ப பிச்சுமணியை தேடி வாருங்களா? சொந்தக்காரர் யாரும் இருக்கணுமா அங்க? என்னன்னு தெரியுமா எனக்கு? வெளிநாட்டுல தொடர்பு இல்லை. இல்ல எந்த படியனுக்கு என்ன உங்களோட தொடர்பு இங்க ஆச்சு எனக்கு பேசாம இருப்பேன். நான் காய்ச்சோட இருக்கிறேன். நீங்க உனக்காங்க எனக்கு டக்குன கொஞ்சம் கோபம் இல்ல. கொஞ்சம் சத்தமா காய்ச்சி கோபம் இல்லை. நீங்க ஒரு சோடா விடப்பா ஜூஸ. அவரு வேறொரு ஆளோட லிங்க் ஆயிட்டு எனக்கு அப்படி பெரியாதான் போய் என்ன கேட்டெல்லாம் திறந்து விடாக்கு. செருப்பெல்லாம் வழியில கார் இது என்ன வந்தோட என்ன ரவுடி மாதிரி உள்வெறியனோட திரியிறாது வழிய. அது ஒரு பெரிய கதையப்பா. சோக கதை. அது உனக்கு இப்ப சொல்றானே தம்பி. ஆக்கள் வந்திருக்கிறா மானத்தை வாங்கி கொண்டு சேட்டுகள். நான் சேட்டோட போனேன். பிரேக்ல சேட்டு இல்லாம பாருன்னா அங்க எவ்வளவு நடந்திருக்குன்னு நீ யோசிச்சு பாருப்பா.
என்ன அங்க போய் என்ன புறப்பட்டு நீ அப்ப என்ன செய்ய நீ சர்க்கார் வேத்து கலத்தி வார உன்ன தேடி தானே வந்திருக்கிறார் கதை கதைங்க வாரம் கதையா இருந்த என்னென்ன கதை என்ன கதைச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் கதை கேள்விண்டா அது முதல் எங்கட ராஜா சித்தப்பா இருக்கிறாரല്ലോ அவரோட தான் நீங்கள் மிச்சம் கதைக்க மாட்டோம் அவர் தான் எல்லாம் இது முதல் காரணம் வந்து அவர் தான் நீங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்தா நான் என்ன செய்யறது நீங்கள் அதுக்கு ஒரு இல்லாம இருக்கிறீங்களே சரி சரி நான் சித்தப்பாட்ட கதைச்சு உங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்றேன் மற்றது அவ லண்டன் அண்டி எப்படி ஜோமா இருக்கிறான் இந்தியாக்கெல்லாம் கொதிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவங்க என்ன கொடுத்து அனுப்பிட்டீங்க கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க நீங்க என்ன இப்படி அவ என்ன பிரான்ஸ் அண்டி என்ன மாதிரி பிரான்ஸ் அண்டி எல்லாம் இருக்கிறாங்க பாரம் பாரம் 10 லட்சம் என்னன்னு தெரியல எனக்கு தெரியும் குடிங்க தேங்க்யூ அப்ப நீங்க என்ன அதான் நான் சித்தப்பா வர வட்டிக்கு என்னென்ன காய்ச்சி போட்டு நான் உங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு சொல்லுவேன் சித்தப்பா வருவார் அவர் இங்க இதுல பக்கத்துல நிக்கிறார் அவரு இவரை பிடிக்காது அவருக்கு அதால வந்து இங்க வார இல்ல கொஞ்சம் இவரை எங்க பார்த்த மாதிரி இருக்கு இவரையோ நான் தான் அவர்கிட்ட அப்பா சொன்னான் இல்ல சொன்னான் என்ன இப்ப என்ன அலுவல் இவன் வெளிநாட்டுக்கு எடுத்து விட போறீங்களோ என்ன கட்டம் என்ன அப்ப என்ன 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 எனக்கு சொன்னா தானே நான் அப்பான்னு எனக்கு சொல்லாம நீங்க வந்து சும்மா இருங்க மகனை கூப்பிட்டு ரகசியமா காய்ச்சா எனக்கு என்னென்ன விளங்கல ஒன்னும் அடியும் விளங்கல நுனியும் விளங்கல எங்கட ராய சித்தப்பா வந்து உங்களுக்கு என்ன மிச்சத்தை விளங்கப்படுத்துவேன் என்ன ராய சித்தப்பாக்கு என்ன என்ன அலுவல் அவரெல்லாம் இஞ்ச அலுவல் தம்பி குறைக்க அவர் கொஞ்சம் எந்த தம்பி தான் தம்பி கொஞ்சம் வீட்டோட பெருசா இது இல்ல அவர்கிட்ட வீட்டே பிரச்சனை மற்ற ஊருக்கே வந்து அவருக்கு நல்ல பேர் இல்ல எனக்கே வெக்கமா கிடக்கு அவன் அண்ணனா பிறந்ததுல எனக்கே வெக்கமா கிடக்கு நான் கொஞ்சம் அது இதண்டிஞ்ச கொஞ்சம் போதை பொருள்கள் அதுகள் இதுகளுக்கு கடத்தல் கசிப்புன்னு பிடிபட்டு நான் வீட்டு பக்கம் அன்றே இல்லை நீ பேசாம இருப்பா ஜேர்மன்ல வந்தீங்க நான் கதைப்பேன் இல்ல நாங்கள் நீங்கள் ஒண்ணும் தேவையில்ல உங்களோட ஜேர்மன் அண்டிக்கும் லண்டன் அண்டிக்கும் சொல்லி விடுங்க என்ன தம்பி அண்டி அண்டி என்ற என்னன்னு சொல்லுங்க என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா அனுப்பிட்டு இருக்கிறீங்களா என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்னதுக்கப்பா கொஞ்சம் பொறுங்கப்பா அது ராய சித்தப்பாட்ட வந்தவர் அப்பாவும் சொல்லுங்க அப்பாவுக்கு தேவையில்லை அப்பா இதுக்கு இது ஒன்றும் தொடர்பு இல்லை தம்பியோ அண்ணியோரியா என்ன என்ன சம்பவம் ஒரு சம்பவம் இல்ல நீங்க பேசாம இருங்க ராய சித்தப்பாவுக்கும் எனக்கும் தான் தொடர்பு வாங்க ஐயா நாங்கள் வந்து என்னென்ன காய்ச்சி போட்டு ராயசை எடுத்து காய்ச்சி போட்டு உங்களுக்கு அதுக்கான பதில நாங்கள் தருவோம் என்னென்னடா ஜேர்மன்ல இருந்து வந்து கலைச்சு போயிருக்கிறார் குடிச்சு போட்டு ஆறுதலா சித்தப்பா இங்க வர மாட்டார் நாங்க சித்தப்பாட்ட போட்டா போவோம் சித்தப்பா கூப்பிடுங்க போன் அடிச்சு இங்க வர மாட்டேன் இந்த பொல்லாதான் உங்களை சித்தப்பாவை 4-5 நேரம் மிதிச்சும் போட்டு அண்டை தைப்பொங்கலுக்கு வரைக்கே பிடிச்சி வெளுத்து போட்டு அப்படி அண்ணாக்கும் தம்பிக்கும் ஏற்கனவே நிறைய சண்டை இருக்கு அதனால சித்தப்பா இங்க வர மாட்டார் நானும் நீங்களும் மெதுவா அங்க போய் சித்தப்பாட்டா கதைப்போம் அப்பாவுக்கு சொல்லாம செய்வீங்க நீங்க இல்ல அப்பாவுக்கு சொன்ன விளங்காதப்பா அண்டியெல்லாம் குழம்புறாங்களே இவருக்கு வந்து இங்கத்த நடைமுறைகள் தெரியாது இங்கத்த ஜனங்கள் உண்மையா பாவம் எனக்கு விளங்கவே இல்ல தம்பி பேசாம இங்க இருக்கிறார்கள் யாரை சந்திக்க வந்த நீங்க எந்த தானே சந்திக்க வந்த நீங்க என்னன்னு சொல்லுங்க என்னன்னு தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு அடிச்சு போட சொல்லிக்கிறாங்க ஆக்களுக்கு வந்த ஆக்கள் வந்து எனக்கு இங்க வாங்க அவர் என்னத்தான் சந்திக்க வந்த நான் கூடாத ஐயா இருக்கிறேன் உங்களை சந்திக்க வர்றாங்கன்ட்டு நான் வந்து குறுக்கு விசாரணை செய்யறேன் அவர் நான் இருக்கதான் என்னன்னு சொல்லுங்க என்ன பிரச்சனை இங்க இருக்கிறார்கள் கஷ்டப்படுங்க பாவம் சொல்றாரு பாவம் உங்களுக்கு அது விளங்காம அது சரி பாவம் கன பேர் உதவி செய்யறாங்களா அதெல்லாம் நடக்குது பண்றதுக்காக இவங்க ஏதோ நிறைய பேர் இருக்கிறாங்களா ஹெல்ப் பண்றாங்க பேசாம ஆக்களுக்கு அடிச்சு போடுவோம் தம்பி அவன் படிக்காது கண்ட வேலை பார்த்துட்டு போனா அப்புறம் எந்த வேலை கட்டு போடும் எல்லாம் முடியாதான் வந்து பொலிசையில போய் நானும் போய் நிக்க கம்பி அண்டி கொண்டு அப்ப உங்களோட சிநேகிதம் வந்து உங்களோட வீடுகள் இதுகளுக்கு வந்து கதை கேட்க நான் சிநேகிதம் பண்ண அந்த வயது என்ன உந்த வயது என்ன இது சிலக்க ஜேர்மன் தொட வந்தது ஜெர்மன் சுவிஸ் பிரான்ஸ் அண்டி இதுக்கு காய்ச்சல் இருக்கிறீங்க அது அப்ப அவர் வெளிநாட்டுல வந்திருக்கிறார் அதனால என்னன்னு கேட்கிறேன் அது ராய சித்தப்பான்ற தொடர் அடே அவரே ஒரு மலக்கறி பேர் அவரை பத்தி காய்ச்சல் கஞ்ச அவரை பத்தி காய் கொண்டாந்து கொஞ்சம் கோவம் வேற யாக்கள் வெளியாக்கள் வந்து நீங்க வீடுல கத்தி உங்களோட இதெல்லாம் காட்டாது
இதான் சொன்னாலும் உங்களை எங்கட விட்டு வர வேண்டாம் நானே வந்து டீல் பண்ணுவேன் எப்படி வராம இருக்கு எப்படி வரவே இருக்கிறேன்னா அப்ப நீங்க ராயஸ் விட்டு இருக்கீங்க ரெஸ்பான்ஸ் தான் என்ன ரெஸ்பெக்ட் இல்ல இவன் கத்துவான் மலக்குரங்கு மாதிரி கத்துவான்ல பாருங்க ஆரிவன் அது அவன் ராயஸ்க்கு ஆரிவன் சொல்லிப்ப அது ஆரியா சொன்னால பெற்ற தாப்பனை பார்த்து நீ ஆரிவன் ஏவன் என்ன வார்த்தை ஒரு நாட்களுக்கு முன்னால தம்பி உங்களை சொல்லலையா பாருங்க பேசாம இருப்பா நீங்க குடிங்க நீ என்ன ஊருக்குள்ள ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்களே இல்லப்பா கொஞ்சம் போறப்பா உங்களை எப்படி நான் நம்புறது நானே மாறி கதைக்கிறேன் அண்ணா நீ போறேன்ன நாங்க ராய சித்தப்பா விட்ட போய் என்னன்னாலும் கதைச்சு அவன் விட்ட நீ போக கூடாது அங்க நீ போக தேவையில்லை சொல்லிக்கிறேன் உனக்கு சொன்னா அவனோட போ தெரியக்கூடாது இவர் ராய சித்தப்பா பார்க்கத்தான் வந்து நிக்கிறேன் நான் கொண்டே அப்ப அவர் அங்க போன நீ ஒன்று வீட்டு காட்ட தேவையில்லை நான் கொண்டே அங்க அவர் போட்டும் ஆக்கலண்டா ஒரு அடியும் விளங்கல நுனியும் விளங்கல இவனும் ஏதோ பிரான்ஸ் அண்டி லண்டன் அண்டி சூஸ் அண்டி என்றால் அவனும் மந்தையில இருந்து அண்டி அண்டி என்றால் ஒன்றும் விளங்கல எனக்கு என்னடா அண்டி சத்தம் நான் போய் சித்தப்பா வீட்டை காட்டி போட்டு வரேன் நீங்க குடிங்க நாங்க 2 பேரும் போவோம் என்ன காய்ச்சல் நீங்க இப்ப சொல்லுங்க அது என்னப்பா நீங்க இதை குடிங்க முதல் சோடா கேஷ் போகுது பிறகு அமைதியா இருக்கும் ஒரு வீட்டுக்கு வந்தாடா அந்த ஒரு மரியாதை கொடுத்து கதைக்க அதனால நான் இப்ப கத்த வேண்டியா ஜெர்மனி எவ்வளவு பெரிய நாடு தெரியும் அங்க எல்லாம் குளிராம் அங்க குளிர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களோ இவர் அந்த குளிர்கால தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் அலுவலண்டு கேப்பமாடா நீ என்ன கதைக்க விடு இவர் போனா என்ன டியூட்டி நீங்க சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரியும் இவர் வந்து போனா பிறகு உங்களுக்கு என்ன விளக்கமோ நான் விளக்கம் தாரேன் ஒரு முதல் வீட்டுக்கு வந்தவரை வீட்டை அனுப்புவோம் கொரோனா கதைக்க விடு என்னன்னு சொல்லுங்க சொல்ல விட்டது என்ன சொல்றது ஒரு தடவை இங்க சொல்ல வர்றாங்களே அப்பலாம் மோசமாப்பா நாடே கவனமா கட்டி போயிட்டு நாங்கள் முந்தி இருக்கீங்களா எப்படி முந்தி இருக்க அப்படி இருந்தது நாடு எப்படி இருந்தது நாடு இப்போ நீ எனக்கு சொல்ல போற இப்ப வந்தால் அனுப்பி போட்டு மிதி மிதி மிதிக்கிறேன் பொத்து கொண்டிருப்பேன் வயசுக்கு தெரியுதானே அப்ப அவன் என்ன கதைக்கிறான் நான் சொல்ற மாதிரி என்ன மாதிரி கதைக்கிறானப்பா முந்தி இருந்து அப்படின்னா இதை நான் கதைக்கிறேன் இவருக்கு என்ன தெரியும் 2009 மேல நடந்தது சின்ன வயலில் நடந்தது இவருக்கு தெரியுமோ கைக்குள்ள நான் இடம்பெயர்ந்து தெரிஞ்சது இப்ப வந்து அந்த ஆளை பார்த்து கேட்கிறான் அந்த 2009 2010 போய்க்கிறான் இவன் தான் கத்த வைக்கிறானப்பா இங்க நடந்த எல்லாத்தையும் பார்த்துதான் நாங்கள் வெளிநாடு போனாங்க வெளிநாடு போய் நாங்க சும்மா போயில சரி அதை வந்து அம்மா எல்லாம் கொஞ்சம் பேக் கிளம்பி காய் கொண்டு ஓடினாக்கல என்ன புதற்கமாவே காய்ச்சி வந்துருக்காரு நீங்க என்னன்னு சொல்லுங்க என்ன அலுவல் நீங்க குடிச்சு என்ன அலுவல் என்ன கல்பா என்ன ஒரு கப் சோடா ஒரு மணி நேரமா குடிச்சு வந்தீங்க என்னன்னு சொல்லுங்க நாங்க போய் சித்தப்பாரை விட்டுட்டு வரேன் இவர அடே அப்பா நீ பேசாம இருப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா பிச்சு மாடி வீட்டுக்கு நீ சித்தப்பன் விட்டு போதா இல்ல அவன் ராயஸ் மலக்கரி பேர் அங்க அப்பா சும்மா இருப்பா லண்டன் நந்தி பேசுவா என்னடா லண்டன் நந்தி லண்டன் நந்தி பிற கோவி இந்த ஒரு தடவை வர அப்பாவும் சொல்லாம எல்லாம் செய்து அப்பதான் தெரியும் உண்மை சரியானு சொல்றாரு கொஞ்சம் ஞாபகம் யாருக்கு மறதி மறந்து போனேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்டை சொன்னேன் அம்மா அண்டை நீ தம்பி தம்பி என்று அவனுக்கு ஆராய்ச்சப்படுற மாதிரி சொல்லிக் கொண்டிரு அவனுடைய நாடு குழப்படி யாக்களுக்கு முன்னாடி வந்து மாறத்தமாக பெத்த தேப்பன்னு பரவாயில்ல மாதிரி எப்படி கேட்கிற அன்றைக்கு திங்கக்கிழமை சொன்னேன் அம்மா அதுதான் அவர் சொல்லி நீ என்ன ரகசியம் கேட்கல திங்கக்கிழமை பிடிக்காத பழைய மீன் குழம்பை எடுத்து தின்னுட்டு நான் சொல்ல முழு கதையும் கேட்டு போட்டு இப்ப மறந்து போய் நிக்கிறாரு எந்த விட்ட பழைய மீனை தின்னான புட்டை சாப்பிட்டா உனக்கு என்னடா வீட்டு கதையை போட்டு மற்றாக்களுக்கு மேல மானத்தை வாங்கி கொண்டு அடே பழைய சாப்பாடு தானே நல்ல சுவையா இருக்கும் அதை பத்தி எனக்கு நீ சொல்றேன் நாங்க பழைய கஞ்சி அதெல்லாம் குடிச்சுதான் இப்படி இருக்கிறோம் உங்களை மாதிரி சாப்பிட்டு போட்டு இருக்கிறோம் ராய சித்தப்பாட்ட போய் நாங்க 2 பேரும் தெளிவா என்ன கழிச்சு முடிவெடுத்து அவர் எங்க இருக்கிறாரு அது பக்கத்துல இருக்கு அதுதான்டா என்னன்னு சொல்லுங்க என்ன அலுவல் அந்த அலுவல் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இல்ல நீ இப்ப அண்ணன் சொல்ல அண்ணையோ தம்பியோ என்ன சொல்ல ஆனா இப்ப நேரம் போட்டு நெஞ்சு பாருங்க இன்னும் 5 நிமிஷம் தான் கிடக்கு ராய சித்தப்பா பள்ளியில வச்சு போடுவேன் அவர் பெரிய பேங்க் மேனேஜர் அவருக்கு நேரம் இல்ல அங்க போகணும் இங்க போகணும் நேரம் பார்த்து நேரம் கசிப்பு குடிக்கிற உங்களை எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கு என்ன பாத்திருக்க மாட்டேன் நான் வந்து வெளிநாட்டுக்காரோட தொடர்பு இல்லை மற்ற எனக்கு நான் சொந்த பந்தம் ஒன்று இருக்கு அவையோட தொடர்பு இல்லை அவையில பேச்சுகள் எனக்கு பிடிக்காது போன் எடுத்தாலும் போன் எடுக்கிறேன் மற்றது போன் எடுத்தாலும் போன் எடுக்கிறேன் எடுத்தாலும் ஏதோ உங்களை காசு கேட்டு போன மாதிரி கிரந்த கதையா நான் எந்த சொந்தத்தை சொல்றேன் எந்த சொந்தங்கள் வந்து நம்புறேன் இவியலுக்கு அனுப்பினா இவியல் கோல் எடுத்தா காசு கட்டுற வீணம்
கஷ்டப்படுற நான் இடம்பெயர்ந்து வரைக்கே ஒரு தரம் கோல் எடுக்காத எல்லாம் பிறகு நாங்கள் என்னப்பா தொடர்பில் இருக்கோம் சொந்த வந்தவன். நம்முடைய சொந்தம் எல்லாம் அதை விடுவோம். என்ன அடிக்கடியே முதல்ல சொல்லி கவலைப்படுறேன் அந்த குடிச்ச நீ நீ பேசாம இருப்பா. உங்களுடைய அப்பாவுக்கு பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. இவர் ஏகமா கத்தி குளறி அடிச்சாருங்க. நாங்கள் ஆம்புலன்ஸை பிடிக்கணும் ஆஸ்பத்திரிக்கு தான் ஓடும். ஹாஸ்பிட்டல் போயெல்லாம் போடும். இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லி டாக்டர் சொல்லி இருக்கிறார். உங்களோட போட்டோ தான் எனக்கு போட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹெல்ப் கேட்கல உங்களோட போட்டோ போட்டு தான் இவங்க ஹெல்ப் கேட்டா என்னடா வந்தேன் இடியப்ப சிக்கன் மாதிரி இவன் ஒன்று சொல்றான் அவன் ஒன்று சொல்றான் என்னன்னு சொல்லுங்க. உங்களோட போட்டோ தான் எனக்கு அனுப்பி அவரும் எங்க ஹெல்ப் கேட்டாங்க. நான் 10 லட்சம் அனுப்பியிருக்கிறோம். யாருக்கு? எங்களோட ஒரு அவன் சொல்லாம என்ன செய்யறது? அவர் சொல்லத்தானே வேணும். இந்த இவர்கிட்ட போட்டோ யாருக்கு 10 லட்சம்? யாருக்கு 10 லட்சம்? அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் 10 லட்சம். யாருக்கு இவங்க இங்க ஹெல்ப் பண்ண போறாங்களா? யார் கேட்டது? பிச்சுமணி அண்ட் ராஜேஷா? ராஜேஷ் யார் நீங்க அனுப்பினீங்களா? நான் அனுப்பியிருக்கிறேன். உங்களோட காசு நான் அனுப்பியிருக்கிறேன். எங்கட ஜெர்மனில. என்னடா சொல்ற? எங்க அந்த 10 லட்சம்? என்ன அங்க காசு? என்ன இந்த ஊர் வழியா நடக்குது செய்திகளை பார்க்க தலைவடிக்குதுடாப்பா. காசுகள் அனுப்பி நம்பி அதை வாங்கி நீ என்ன உதவி செய்ய? நீ என்ன அறக்கட்டளை நடத்துறியா? அல்ல நீ ஒரு ஒரு அமைப்பு வச்சு செய்யறியா? நீ ஏன் அவசரப்படுற? நீ என்ன தலைவடிக்குது தலைக்கெல்லாம் மூளை உள்ள வந்து விழுந்துட்டு போறான். ஒரு யோசனையும் இல்லாம தெரியுறா நீ. நான் சொன்னா அவரோட என்ன டீல் நான் காய்ச்சி போட சொல்றேன். 10 லட்சம் வாங்கிறா அந்த 10 லட்சம் அனுப்பி வாங்கி ஆட்டெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு உழைச்சு அனுப்பி நீங்க அஞ்சு மேட்டெல்லாம் வாங்கினா என்ன ஹெல்பிங் வீடியோ என்ன செய்ய போறாங்க? உங்களோட போட்டோக்கு 10 லட்சத்துக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு வேலைக்கு போ வேலை வட்டி இல்லாம தெரிய நீங்க நம்பி கொடுத்துக்க. நீங்க பேசுறமா? உங்களுக்கு அறிவில்லையே. நாங்க என்ன பேசுறீங்க? நாங்க உங்களை நம்பி பேச என்ன செய்யறது? நாங்க இவங்களை நம்பித்தானே. எந்த மகன் எந்த பேசுக்குள்ளே எந்த பொக்கட்டுக்குள்ளே காதை கொண்டு செலவழிச்சு போடுவாராம். 10 என்ன தம்பியோட சேர்ந்து குடிக்கிறது கூத்தடிக்கிறது. அவன் பச்சை கல்லு. என்ன மட்டும் கேட்டிருக்கானு எந்த வீட்டு பிள்ளை எனக்கு தெரியும். அவனை நானே இதை திருத்தலாமல் நானே அவனோட கொள்ளு பாடுறோம். ஒவ்வொரு நாளும் சண்டையும் சச்சரவும் பிள்ளை திருந்தலாம நாளைக்கு படிக்க சொன்னா ஒழுங்கா படிக்க. இந்த வேலை வட்டி ஒரு வேலையை விட்டா அங்கே திருக்கீஸ் விளையாடு கொண்டு பொலி வருது. நீங்க நம்ம 10 லட்சத்தை அனுப்பினீங்க. இப்ப என்னத்துக்கு 10 லட்சம்? என்னென்ன உதவி செய்வா நீ? உனக்கு அறிவே இல்லாம நீ என்ன உதவி செய்வ? சிரிக்கிற பல்ல காட்டு. அவர் ராயஸ் இருக்கிறார். அவர் அடிச்சு சித்தப்பட்டு அது சித்தப்பராது. சித்தப்பா வாயில எனக்கே மாறிக்கிறி வருது. அது வரட்டும். அந்த பேரான் காசு வங்கிய 10 லட்சம் வாங்கி எடுத்திருக்கு. இது சரி வராது. எது சரி வராது? டீல் பண்ண வேண்டிய எங்க டீல் பண்ணனும் அங்க டீல் பண்ணிக்கோங்க. அங்க டீல் தம்பி பொறுங்க. நீங்க என்ன பொறுங்க. நான் இது என்னத்துக்கு நான் 10 லட்சம் வாங்க? நீங்க என்ன உங்களுக்கு அறிவில்லை? 10 லட்சம் மட்டும் என்ன மட்டும் கொடுத்த நீங்க உதவி செய்ய ரெண்டாவது குறையா செய்யறாங்க கொடுத்திருக்கலாம் தானே. இல்ல இவங்க அப்படிதான் காட்டினாங்க. ஐயோ உங்களோட போட்டோ அனுப்பி எங்களை பேக்க. உங்களோட போட்டோ பொறுங்க போலீஸ் போவாங்க. பொறுங்க. என்னடா தெளிவா சொல்லடா. எனக்கு தலை வலிக்குதுடா. சொல்ல வர்றீங்க. உங்களோட போட்டோக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு தரம் தர்றாங்க. என்னடா உதவி என்னத்துக்கு உதவி? என்னன்றா அடுப்ப விளங்கடா மட்ட கிருகிருக்குடா. என்னன்னு சொல்லண்டா. உங்களோட குடும்ப பிரச்சனை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. நான் போலீஸுக்கு அடிச்சு அதான நீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க? இவங்களா கேக்குற நாரை கேட்டு கொடுத்தீங்க. இல்ல அவரை என்ன நம்பினீங்க? நீங்க இந்த உங்களை போட்டோ அனுப்பி அதை விடுங்க தம்பி. இவங்கள எந்த போட்டோ சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. சாப்பன் பெட்ட சாப்பறப்ப எந்த போட்டோ நம்பி என்ன நீங்க அவங்க கேளுங்க. நீங்க என்ன பெட்ட சாப்பறப்ப என்ன உதவி கொடுத்துருக்கீங்க? நீங்க தெரியாது. அவங்க சொன்னாரு ராஜேஷ் சொல்லி. சரி நான் சண்டை வரேன். சண்டை பிடிக்க இங்க வா. 10 லட்சம் வாங்க. என்ன செய்ய 10 லட்சம் காண இல்லப்பா. அது ராயஸ் வாங்கி எங்க கொடுத்து என்ன செய்ய போற? எனக்கு சொல்லுடா. என்னது 10 லட்சம் மேல இந்த போட்டோ காட்டிய 10 லட்சம் வாங்கினியா? மங்காது என்ன செய்ய வாங்கினீங்க? ராயஸ் நானும் உதவி செய்ய போறேன். எங்க உதவி செய்ய போறீங்க? இருக்கிறாங்க. அதானே எப்படியா நீங்க என்னடா உதவி செய்ய போறீங்க? அவங்க அவங்க நேரா போய் கொடுக்கட்டறோம்டா. இன்னாட்டி அவங்க சொந்தமா வந்து கொடுப்பாங்கடா. அண்டியாக்கள் வந்து கொடுத்துட்டு அண்டியாக்கள் அண்டியாக்கள் அறிவில்லை. ஒரு அறக்கட்டளையை நம்பி இஞ்சத்துல எங்க அதெல்லாம் கொடுங்க வேண்டாப்பா. இல்லாட்டி கூட சொந்த வந்து கொடுக்க சொல்லுங்க. இங்க ஒரு லீவ் எடுத்து வந்து கொடுங்க வேண்டாம். அண்டியாக்களை நீங்க சொல்லிக் கொண்டு வாருங்கள். நீங்கள் அவர் கில்மன் அவர் சொத்த சேட்டோட இங்க வந்து நிற்கிறேன்.
கண்ணாடியும் ஆளும் கதையும். அதானே ஏறிஞ்ச வரேன் விட்ட எங்கட விட்ட ஐயா 10 லட்சத்தை கொடுத்து போட்டு அறிவில்லாமல் வந்து இங்க வந்து காய்ச்சி விட்டுருக்கு. அடே வா 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 அப்பா இங்க வா ஐயா இங்க வாடா ஐயா 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 இங்க வாடா ஐயா தம்பி இங்க வா. என்ன செய்ய போறாரு? என்னன்னு நீ உதவி எனக்கு அதை சொல்லுங்க. 10 லட்சம் மட்டும் என்ன செய்ய போறாரு? அப்பா விட பாப்பா என்ன செய்ய போறா? அவன் தம்பியோட சேர்ந்து என்ன கூத்தடிக்க போற? தம்பியோட சேர்ந்து இங்க இருக்கிறாங்களுக்கு நாங்க உதவி செய்யப்போம். அதெல்லாம் என்ன செய்வியா நீயே பச்சை கல்லன் அவன என்ன உண்ட பச்சை கல்லன். அங்க இருந்தவங்களே காசு வரும். இப்ப வந்துட்டு போன அதுல மாதிரி 4 பேர் மாட்டி இருக்கிறோம். அவையில இங்க அனுப்பிவிடும். அனுப்பி என்ன கொடுப்பியா? அனுப்பி இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியா நாங்கள் காசு தேவைப்படுறார்கள். அவைகளுக்கு உதவி திட்டம். அது நல்ல திட்டம் தான்டா. நீ என்னடா கொடுப்பியல? நான் விளங்கலடா. எனக்கு ஒரு மண்டை வெடிக்கிறாப்பா. சொல்லடா. என்னப்பா அதான் என்னப்பா நீ வேற பயப்படுத்துற? என்னன்னு சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லையாப்பா. நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்ல. நாங்க இப்ப 10 லட்சம் வாங்கி இருக்கிறோம். அதுல கொஞ்சம் பேருக்கு உதவி கொடுக்க போறோம். அதான்டா என்னடா கொடுப்பியல? என்ன விளங்கல? தெளிவா சொல்லண்டாப்பா. இப்படி வாங்கி கொண்டு போய் இப்படி கொடுக்குறதாப்பா. அவையிட்ட கொடுக்குறது இல்லாத ஆக்களுக்கு கொடுக்குறது. கொடுத்தா அவங்களுக்கு என்னடா தெரியுங்க? கொடுத்தது அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? நாங்க போன் பண்ணி சொல்லுவோம் கொடுத்தது. என்ன மரத்தனமா காய்க்கிறா? என்னடா அப்ப லண்டன்ல ஒரு ஆண்டி இருக்கிறா, பிரான்ஸ்ல ஒரு ஆண்டி இருக்கிறா, சுவிஸ்ல ஒரு ஆண்டி இருக்கா, ஆஸ்திரேலியால ஒரு ஆண்டி இருக்கா. நாடு ஃபுல்லா பல ஆண்டி நாடு ஃபுல்லா அண்டி வேற இருக்கிற எனக்கு தெரியும். அண்டி வேற இருக்க, சித்தப்பா இருக்க, மாமா இருக்கிற அங்க அதான் பிராணி. அவையிட்ட எல்லாத்தையும் காசு சேர்த்து அதுகள் கஷ்டப்பட்டு உழைக்குது. அப்படி அந்த காசுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பேர்கிட்ட சேர்த்து உதவி செய்யறேன்னு சொல்லி இங்க வாங்கி இங்க இருக்கிறாங்களே கொடுக்க போறோம். என்னடா குழப்பற? என்னடா கொடுப்ப? என்னன்னு நீ அது உதவி செய்ய வேண்டியாக ரெண்டு தெரிவிந்து எடுப்ப. நீ என்ன ஜிய சொல்லு இல்ல கேட்கல. நீ சரிக்காக நீ ஜிய சொல். உதவி செய்யறாங்களா பார்த்தா தெரியும் தானே. உங்களை மறைஞ்சு பாருங்க சரக்கட்டோட இதோட இப்படி ஏழ்மை மாதிரி நின்றா அதான் கூட போட்டோ முதலாவது எடுத்து அனுப்பி விட்டேன். அட எந்த போட்டோவா அங்க அனுப்பிருக்கோம்? இல்லாட்டி வீடியோ எடுத்து அனுப்புவோம். அப்படியே உங்களோட போட்டோவை பார்த்து போட்டோம். அண்டி சொன்னா இவருக்கு 10 தான் கொடுக்கறாவோட 10 தான் வந்தோம். இன்னும் கொஞ்சம் கிழிச்சு அந்த செய்தியெல்லாம் வார மாதிரி யூடியூப்ல வீடியோல எடுத்து போட்டு நீயும் தம்பியும் தொடங்க போறீங்க. அதான் சம்பவம். இங்க பாரப்பா கதைய இவ்வளவு நேரம் போட்டோ அனுப்பினான்னு இப்ப வீடியோ எடுத்து என்ன போட்டிருக்காங்களே. அதே காசு வரும்பப்பா. அப்ப 10 லட்சம் வாங்கிறா. என்ன 10 லட்சம் வாங்க? 10 லட்சம் கொடுத்தா அவங்களுக்கு மறைவில்லை உனக்கு மறைவில்லை. அதுங்களோட சித்தப்பாட கிடக்கு ராயசிடம் மிச்ச காசு. அட உண்மை யாரா வாங்க சொன்னது? அவங்களுக்கு அறிவில அவங்களுக்கு படுக்கணும். எங்க அவனை பிடி அவனை பிடி வந்தவனை பிடி. அவன் போட்டான வந்தவனுக்கு அறிவில அங்க இருந்து உங்களை நம்பியலாம். எனக்கு இந்த 10 லட்சத்துக்கு கணக்கு காட்டி திருப்பி அனுப்ப வீடுகள் செய்திகள் வீட்டிலே வேலை செய்யறே இங்க வந்து எனக்கு மண்டைக்கு சரக்கு இல்ல. அந்த கஷ்டப்பட்டு காசை உழைச்சு போட்டு சொந்த வந்தது விஷயம் கூட இல்லாட்டி இருக்கிற அறக்கட்டளை உதவியோட முறையோட கொடுக்கவன் போய் எடுத்து போட்டு கொடுக்குறீங்க. இன்றைக்கு தான் நீ தான் இன்றைக்கு தான் நீ தான் ஒழுங்கா கொடுங்க. கஷ்டப்பட்டு காசு அனுப்ப பாரப்பா வேலையா செய்யறாங்க. அவங்க அங்க இருந்து அனுப்ப அவர் எனக்கு சொல்ற அந்தி பேர் அனுப்பினது அவை அனுப்பினது என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நானி பெத்த புள்ளையண்டு பார்த்தா அவ்வளவு நாளும் என்ன ஒரு 5 கிடைச்சா காசு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவன் யூடியூப் செய்ய போறாரு. எனக்கு தம்பி 10 லட்சத்தோட இப்ப தம்பியே பிடிச்சிட்டு பாரு இல்லாட்டி உனக்கு 20 ரூபாய்க்கு இருக்கக்கூடாது. வரட்டும் மகன் இப்ப வேற 10 லட்சத்தோட வரும். 10 லட்சத்தோட வரும். செய்தி வழியை பார்க்க முடியல. கண்டவன் நின்றவன் எல்லாம் ஒரு ஒழுங்குமுறை இல்லை. இவையில நம்பாம அனுப்புறது அனுப்பி இப்ப சீரழிஞ்சு போயிருக்கு. நம்ம எல்லாரும் பாவம் ஜனம் கஷ்டப்படச்ச ஒரு முறையான முறையில கொடுத்தா சரி. அதே அறிவை நம்பித்தான் அனுப்புதுகள். நம்பி அனுப்பி ஒழுங்கா இல்ல கொடுக்கணும். 10 லட்சத்தை பாரு கண்ணுக்கு முன்னாடி அடிச்சு போட்டுருக்கான். ஒரு தடவை 10 லட்சம் அடிச்சாலும் எத்தனை கோடி அடிப்பான்னு சொல்லுவான் கேக்குறேன். கதையபடி தம்பி தம்பி அப்பா சத்தம் போடாத. ஜெர்மனி அண்டி எடுக்கிறாங்க. எல்லாரும் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்
அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால்